ஓகே மேம். அது இல்லாம இப்ப வந்து பேக் போடும்போதெல்லாம் வந்து மில்க்கும், தயிரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அது எந்தெந்த ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணலாம் மேம்? எந்தெந்த ஸ்கின்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது? ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். சி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்ன யூஸ் பண்ணனா காமன் சென்ஸ் அதோடு யோசிக்கணும். காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தருக்கு நெறைய பிம்பிள்ஸ் இருக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கு, பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, அப்படியே கிரீஸி இருக்கு ஸ்கின். அவங்களுக்கு நீங்க இன்னும் கர்ட் இஸ் கிரீஸ் இருக்குல்ல, மில்க் இஸ் கிரீஸ். ஸோ அது மேல போட்டோன்னா என்ன ஆகும்? பிளாக் இன்னும் இன்னும் ஆயிடும். ம். இன்னும் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் ஆகும். ஸ்கின் ஆயிலி ஆகும். ஸோ அவங்களுக்கு போடக்கூடாது. ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரை இருக்க ஸ்கின் ரொம்ப ஃப்ளேக்கியா இருக்கு. அவங்களுக்கு நீங்க அந்த கர்ட அந்த பேக்ஸ்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா, மாய்ஸ்சரைசிங் பேக்ஸ்ல கர்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணனா 100% ரிலீஃப் இருக்கும். ஸ்கின் நல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே எவ்ரிதிங் டஸ் நாட் கோ ஃபார் எவ்ரிபடி. நீங்க ஒரு ப்ராடக்ட் இருந்தா, உங்க ஃபுட் இருந்துச்சுன்னா, இருந்தா நீங்க அத செலக்ட் பண்ணணும். நம்ம யுனானில என்ன சொல்லுவாங்க, பாடிக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு டெம்பரமெண்ட் இருக்கு. ஹாட் டெம்பரமெண்ட், கோல்ட் டெம்பரமெண்ட் அதே மாதிரி ஃபுட் இருக்குல்ல, ஃபுட்க்கும் டெம்பரமெண்ட் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப சூடா இருக்கு. இந்த ரொம்ப காரம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுது. அதே மாதிரி நீங்க உங்க டெம்பரமெண்ட் பார்த்துட்டு, உங்க ஃபுடும், உங்க டெய்லி யூஸ்க்கு, ரூட்டீன்க்கு என்னென்ன யூஸ் பண்றீங்க, செலக்ட் பண்ணானா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வராது.